நான் சீமான அவேன்னு பேசினதில்ல, சீமான் அண்ணன் சொல்லித்தான் பேசுவேன். ஆனா இந்த செயலுக்கு அப்புறம் சீமான வந்து அவேதான் பேசணும். அவனை கெட்ட வார்த்தையில கூட சீமான திட்டலாங்க, தப்பு இல்லைங்க. அவ்வளவு தற்கொலை கொடூரமான மணல்ல ஒரு ஈனப்பயதே வந்து இந்த சீமானு பிரியார பைய சீமானு மதுப்பிரியர் மானகட்ட மதுப்பிரியர் சீமானு. என்னடா இவ்வளவு கோபமா பேசுறானே, என்ன அப்படி என்ன தவறு செஞ்சுட்டாப்ல சீமானே, யாரு இது பண்ணிட்டாப்லையா நினைக்கிறீங்களா? உண்மையில மட்டமான மணல்ல இந்த வீடியோ பாருங்க. அவன் என்ன பல தடவை நாங்க கொடுத்து அது மதிக்கல. என்ன பண்ணி போடுவான் சீமா, என்ன பண்ணி போடுவான் சீமா. சக்தி மசாலால தமிழே இல்லையா, தமிழ 3வதா போட்டிருக்காங்களா, தெலுங்கு மலையாளம் ஹிந்திலாம் போட்டிருக்காங்களா? ஏன்டா அவத்த பயல சீமானே, அறிவு இருக்கா? படிக்க தற்குறி பைய தெளிவா காட்ட மாட்டேன் பாருங்க. அந்த இமேஜ் எங்க வருங்க, இதுல பாருங்க, இதுல தமிழ் இல்லையா எத்தனாவதா போட்டிருக்கு. ஆங்கிலத்தை இன்டர்நேஷனல் கம்பெனிடா, எல்லா மொழியில இருக்கணும் வாங்குறாடா, அகிலம் ஃபுல்லா விக்கிறாங்கடா சக்தி மசாலா. அதனால வந்து மேல ஆங்கிலத்துல போட்டுட்டு இப்ப நீயே எப்படி என்டிகே தானே போட்ட, நீ தமிழ்ல எழுதி கொடுத்த, தேர்தல் ஆணையத்தில் தமிழ் எழுதி கொடுத்தியா? எந்த மொழியில எழுதி கொடுத்த? நீ ஏன் ஆங்கிலத்துல எழுதி கொடுத்துருப்ப? இதே மாதிரி மீன் குழம்பு மசாலா இருக்கா, பொடி பாருங்க, ரசப்பொடி தெரியுதா, ரசப்பொடி தமிழ், வேற மொழி இல்ல. காரம் மசாலா, காரம் மசாலா வேற எது இல்ல. சீமானுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து இட்லி பொடி பாருங்க, இட்லி பொடி தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடா இருக்கு. பேப்பையில இப்ப இருக்கு வன்மத்தை தூவுற, சரி இதுல இருக்கு, ஏன் அப்படி வந்து சக்தி மசாலா வன்மா அப்புறம் தூவுறான்னு பார்த்தா ஆமைக்கறி இல்ல போல. நான் தேடுனேன் கூகுள்ல, ஆமை வருவல் அப்படின்னு தேடுனேன், பொடி இருந்து இல்ல. சக்தி மசாலா வந்து இதுக்கு வந்து சக்தி மசாலா உண்மையிலே கண்டிக்கலாம், ஆனா அதுக்கு காரணம் அதுவும் இல்ல. உண்மையிலே ஈனப்பையா அவத்த பையா சீமானு வந்து ஆட்சி மசாலாட்டா அமௌண்ட் வாங்கிட்டு பேசுறேன். நீ வந்து ஒழுக்கமானவன், நாணயமானவன், வெக்கமான ஜூடு சோறு இல்லவன், சிங்கிள் பேரண்ட்டுக்கு நீ பிறந்திருந்தா, ஒரே பெற்றோருக்கு நீ பிறந்திருந்தா ஆட்சி மசாலா பேசிட்டு இருந்தா. ஆட்சி மசாலா தமிழே கிடையாதா? ஆட்சி மசாலா ஓனர் ஐசக், ஏன்னா கிறிஸ்துவ கம்பெனி சைமன் செபாஸ்டியன் இவன் ஒரு கிறிஸ்தவன். அதனால வந்து இவன் வந்து ஐசக் கிட்ட காசை வாங்கிட்டு ஆட்சி நிறுவனத்தை சக்தி மசாலா மேல அவதூறு பரப்புறியா. ஈனப்பைய தேர்தலுக்காக 100 கோடி ரூபாய் போய் கேட்டிருக்கியா வந்து சக்தி மசாலாட்ட. சக்தி மசாலாங்கிற சாதாரண இல்ல, அவங்க வந்து உண்மையிலேயும் நல்லவங்க, நேர்மையானவங்க, பொருள் எந்த கலப்படமும் பண்ணாதவங்க, உலகமெல்லாம் விற்கிறாங்க, இது பண்றாங்க. வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, யார் ஆட்சி செஞ்சாலும் ஒரு பேரிடர், புயல், வெள்ளம், மழை, கொரோனா இந்த மாதிரி காலகட்டத்தில முதல் ஆளா போய் நன்கொடை கொடுக்கறது அவங்க தான் கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளி சகோதரிகளை வச்சு வேலை வாங்குறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, கல்வி உதவி பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. இவனுக்கு எரியுது பாருங்க, ஏன்னா அவங்க வந்து இந்து மதத்துல பற்றா இருக்காங்க. வேட்டி சட்டத்தை எந்நேரம் உடுத்துவாங்க, சேலதே அந்த ஓனரம்மா சேலதே உடுத்துவாங்க, இது பண்ணுவாங்க. இவங்க வந்து வேட்டி சட்டத்தை இவர் உடுத்துவார், ஓனர் வந்து எப்பயும் திருநீரோட குங்குமத்தோட இருப்பாங்க. அதே இவனுக்கு எரியுது. மொட்டைப்பைய வந்து இது சீமான சில்ற பையன் வந்து ஓ மதம் உனக்கு முக்கியம்னா அவங்க மதம் முக்கியம் தான், அதைத்தான் பார்ப்பாங்க. அதனால அப்படி இருக்கு ஈனப்பயலே, எடுவட்ட வயலே, நல்லவங்களா வாழக்கூடாதா, வாழ விட மாட்டீங்களா, மொழி அரசியல் பண்றாங்க. இதை விட ராமேஸ்வரத்துல சீமானோட முட்டா தம்பிக என்ன செஞ்சிருக்காருன்னா, அவன் வடக்கே வரையான், வடக்கே வரையான், ராமேஸ்வரம் மெஜாரிட்டியா கோயிலுக்கு வரையும் பார்த்தா வடக்கே வரையான். அவன் வந்து சப்பாத்தியே டாலு எதுனா வந்து தமிழ் எழுந்தா எப்படி தெரியும், இந்தியில எழுதி வைப்பாங்க பேப்பையில. அப்ப இந்தியில எழுதி கிடைக்க கூடாது, தமிழ் எழுது, இந்தியில நீ எழுதுற சப்பாத்தின்னு தமிழ் எழுதுறமா, அதை எப்படி படிப்பியா இந்திக்கிறேன், எனக்கு புரியல. சப்பாத்தின்னு எழுதுனா அவன் வந்து அங்க வந்திருக்கியா, அவன் வியாபாரம் எப்படி நடக்கும், தமிழன் தானே கடை வச்சிருக்கியான், தமிழன் தானே அதை எழுதி போடுறியான், உனக்கே எரியுது. நீ வேணா வந்து அந்த தம்பிய வந்து நீ வந்து இந்தி பேசாம சம்பாதிக்கிறியா? ராமேஸ்வரத்துல வந்து என்ன செய்யற, கோயில் கூட்டு போற இந்தியில பேசி, தீர்த்த ஊத்துற இந்தியில பேசி, எல்லாம் நொட்டுற, ரூம் பிடிக்கிற இந்தியில பேசி. ஆனா அந்த தம்பிக கடற்காரை மட்டும் இந்தியில போடக்கூடாதுன்னு புரட்சி பண்றாங்க. ஈனத்தனமான பொழப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து நியாயமா இருந்தா நியாயமா இருங்க. இந்த இது இவங்க காட்டுற படத்துல தெலுங்குலையும் இவங்க இந்த சீமான் காட்டுற படத்துல தெலுங்குலையும் போட்டிருக்காங்க சக்தி மசாலா. ஏன்னா அங்க வந்து தெலுங்கு வந்து ஆந்திரால விற்கிற ப்ராடக்ட், இங்க கேரளால கர்நாடகா அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க. பேப்பர்ல தென்தந்தி பேப்பர் தான் மகாராஷ்டிராவில் இருக்கு, மகாராஷ்டிரா நியூஸ்டே முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப அங்க இருக்க என்ன நடக்குதோ அந்த செய்தியை முன்னுரிமைப்படுத்தா, அதை விட்டு இங்க இருக்கவே நொட்டிட்டு இருப்பானா? பேத்தனமா வந்து இவங்க மணல்ல புரியல. சீமா தற்குறி தானே, படிக்காத தற்குறி தானே. அவருக்கு எப்படி இருக்க, காசு துட்டுக்காக வளவாக்குறவன், உணர்வுக்காக வளவாக்கல, சித்தாந்தம் இல்ல, கொள்கை இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் துட்டு போப்புல இருந்து வருது, அங்க இருந்து வருது. வெளிநாட்டு தம்பிய பிச்சை எடுத்தாது காசை கொடுக்குறியா, அதில் சொகுசு மயிரா வாழ்ற சின்னத்தை காக்க துப்பு இல்ல. சக்தி மசாலா வந்து மூடிடுவார், அவரு ஆட்சிக்கு வந்தோடனே நொட்டிடுவாரா, போடதே தமிழ்நாட போட்டுக்கிட்டு பேப்பையில தமிழை ஓற்றி